இருக்கும். நானும் எங்கள் அம்மாவும் அது பாசமாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நிறைய விஷயத்தில் ஏமாந்துருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோன்ட்டு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, எனக்கு நடந்த மாதிரி இங்கே நிறைய பேத்துக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இது என்ன வீடியோன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோக்குள்ளே போயிட்டு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் புரியாது, வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியாது. அதுக்காக தான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க நடந்த மாதிரி நிறைய பேத்துக்கு நடந்திருக்கும், இல்லை அப்படின்னா நடக்கலாம் இனிமேல். அவங்க வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. யார் எது சொன்னாலும் டக்குன்னு நம்பிடாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. வீடியோக்குள்ள வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் நாய்ஸ்லாம் கேட்கும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து இந்த ஆசாரி வேலைலாம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க பக்கத்தில் இருக்காங்க. அவங்க வந்து ஆசாரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து கொஞ்சம் நாய்ஸ்லாம் கேட்கும். அதனால கொஞ்சம் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் ஃபோனோட வீடியோக்கு வந்திருக்கேன். ஏன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய ஃபோன்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் அக்கா ஃபோனுக்கு அனுப்பியிருக்கேன். அதுக்காக தான் எங்கள் அக்கா கிட்டேருந்து ஒரு 1/4 மணி நேரம் ஃபோன் கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இதில் தான் அனுப்பியிருக்கேன். நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் பக்கத்தில் கூட நான் ஆட் பண்ணுறேன் ஸ்க்ரீன்ஷாட்டை, நீங்கள் பாருங்கள். இது வந்து உண்மையிலே எனக்கு நடந்தது. இப்போ ஒரு வாரமாக பார்த்தீங்க அப்படின்னா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது பையன்தான் அது, ஆனால் பொண்ணு மாதிரியே என்கிட்ட பேசினாங்க. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எங்கள் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா G5 ஸ்டுடியோவில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காங்க. அவங்க வந்து இப்போ வந்து புதுசாக வந்து சீரியல் ஆரம்பிக்க போகிறாங்க, வெப் சீரிஸ் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நல்ல விஷயம் அப்படி கங்க்ராஜ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி பேசுனாங்கனாலே நம்ம கங்க்ராஜ் தான் சொல்ல முடியும், வேறு என்ன சொல்ல முடியும் அப்படின்ட்டு கங்க்ராஜ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஆடிஷனுக்கு வர்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எங்கே போகணும் அப்படின்னு நான் கேட்டேன். ஆடிஷன் வந்து எங்கே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, வாட்ஸ்அப்பில் தான் எங்கள் அண்ணா கிட்டே பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் அண்ணா கிட்டே நான் எதுக்குங்க பேசணும், ஆடிஷன் வந்து வாட்ஸ்அப்பில் வைப்பாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே எனக்கு தெரியல ஆடிஷன் வந்து வாட்ஸ்அப்லேயும் வைப்பாங்களா என்னன்ற தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அவங்க சொன்னது வந்து வாட்ஸ்அப்பில் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கையே இல்லை. நிறைய பண்ணாங்க, ஆனால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ நான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாக் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெலீட் பண்ணி விட்டாங்க. ஆனால் சில இது மட்டும் இருக்குது. ஆனால் அந்த ஸ்டூடியோவை பற்றி பேசியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஆடிஷனுக்கு வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க, அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் பண்ணி விட்டாங்க. நான் இப்போ பார்த்தேன், இப்போ என் ஃபோனில் பார்க்குறேன். சரி, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம அக்கா ஃபோனுக்கு அனுப்புவோம், நம்ம வீடியோ எடுக்கிறோம்ல அதில் வந்து அட்டாச் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்காக பார்க்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாதி டெலீட்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்மே பண்ணிவிட்டு இது வந்து கண்டிப்பாக ஃபேக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபோன் போட்டாங்க. சரி, அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு வந்து நான் பொண்ணுன்ட்டே தான் நான் நம்பினேன், பையன்றது எனக்கு தெரியாது. இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபோன் போடுறப்போ வந்து அந்த பொண்ணு தான் பேசுது அப்படின்ட்டு ஹலோ சொல்லு பாப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். கடைசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா பேசினாங்க. அவன் எவனே தெரியாது, அண்ணான்ட்டே ஃபஸ்ட்டு சொல்லக்கூடாது நம்ம. அவன் வந்து ஒரு ஃபேக்கான ஆள், அண்ணான்ட்டே சொல்லக்கூடாது ஃபஸ்ட்டு. அவன் வந்து பேசிட்டு நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரு, நீங்கள் வந்து ஆடிஷனுக்கு வாரீங்களா அப்படி இப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆடிஷன் எங்கே அப்படின்னு கேட்டேன். அவங்களும் அதை தான் சொன்னாங்க, சென்னையில் வச்சு அப்படின்னாங்க. ஆனால் ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா மதுரை அப்படின்னாங்க. மதுரைக்கு நான் அப்போயே அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன். பொண்ணு கிடையாது, பொண்ணு மாதிரி என்கிட்ட பேசினாங்க. அதனால் அவர்கிட்ட கேட்டேன், அந்த மெசேஜில் கேட்டேன், நான் வந்து இவ்வளோ கம்மியான ஃபாலோவர் வச்சுட்ருக்கேன், நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வந்து எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க வந்து சொன்னாங்க, நான் ஃபாலோவர்ஸ்லாம் பார்க்குறது கிடையாது, மதுரைக்கு பக்கத்தில் இருக்கவங்கள மட்டும்தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாங்க. அப்படியா, சரி அப்படின்ட்டு நானும். அதுக்கப்புறம் ஆனால் எனக்கு இது ரொம்ப நாளாக டவுட்டு தான். இந்த 1 வீக்காகவே எனக்கு டவுட்டு தான் ஸ்டார்டிங்லேருந்து. ஏன் அப்படின்னா, பொண்ணுன்றாங்கல்ல, அப்போ வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப சொன்னோம் அப்படின்னா அனுப்பணும்ல. வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப சொல்கிறேன், அனுப்பவே இல்லை. இருங்க நான் எங்கள் அண்ணாட்ட போய் கொடுக்கேன் அப்படின்றாங்க. அதுவும் அண்ணா கிட்ட கொடுக்குறதுக்கு வந்து 5 நிமிஷம் வெயிட் பண்ணணுமா, அவங்க போயிட்டு ஃபோனை கொடுத்துட்டு வரணுமா. இதெல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்குது. அப்படி இருந்தும் ராஜபாளையத்தில் உங்களுக்கு ராம் சின்னு அவங்க தெரியுமா, வீடியோஸ் அவங்களும் போடுவாங்க. ராம் சின்னு அப்படின்ற ஐடி உங்களுக்கு தெரியுமா என்னன்றது தெரியல. இன்ஸ்டாகிராமில் அந்த அண்ணாக்கிட்டையுமே கேட்டேன், இது எங்கன்னா இருக்குது அப்படின்னு கேட்டேன். இந்த லொக்கேஷன் உங்களுக்கு தெரியுமா, G5 ஸ்டுடியோடைய லொக்கேஷன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா தெரியாதுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணாக்கிட்டலாம் சொன்னேன், நான் இந்த மாதிரி சொல்கிறாங்கண்ணா, ஆனால் எனக்கு ஃபேக்காக இருக்கும் அப்படின்றது டவுட்டாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களும் சொன்னாங்க, ஃபேக்காக இருந்தாலும் இருக்குமா, நீ எதையும் நம்பிடாத அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நானும் நம்பவே இல்லை, எனக்கு நம்பிக்கையே இல்லை சுத்தமாக. இவ்வளோ கம்மியான ஃபாலோவர்ஸ்ட்டை போய் எப்படி கேட்பாங்க அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் நான் நம்பவே இல்லை. லாஸ்ட் வரைக்கும் நான் நம்பலை. அதுக்கப்புறம் நேற்றுமே கால் பண்ணாங்க. நேற்று எங்கள் அம்மாவும் இருந்தாங்க. எங்கள் அம்மா கிட்டே இது எல்லாத்தையும் சொன்னேன், இந்த மாதிரி சொன்னாங்கம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்.
அப்போ தான் அவங்க கால் பண்ணும்போது எங்கள் அம்மாவும் இருந்தாங்களா, ஹலோ ஹலோன்றேன், அவங்களும் ஹலோ ஹலோன்னாங்க. கேட்குதா அப்படின்னு, கேட்குது அப்படின்னாங்க. உங்கள் சிஸ்டர்கிட்ட கொடுங்க அப்படின்னு நேற்று நான் சொன்னேன். அவங்க அதுக்கு கட் பண்ணி விட்டாங்க. சிஸ்டர்கிட்ட கொடுங்கன்னு தான் சொன்னேன். அது எங்கே பொண்ணாக இருந்தால் தானே அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. அதுதான் பொண்ணே கிடையாது. இவன் தானே அவ்வளோ நேரம் மெசேஜ் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்கும். தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பிடாதீங்க. என்னைய மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இருங்க கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது, போகட்டும் ஃபஸ்ட்டு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும். நானும் ஏதாவது ஒரு சீரியல் அளவுக்குனாலும் இல்லை அப்படின்னா யூடியூப்லனாலும் கொஞ்சமாக நம்மளும் வளரணும் அப்படின்னு எனக்கு வந்து ஆசை. அந்த மாதிரி இருக்கும்போது இப்படிலாம் கேட்டாங்க, என்னைய மாதிரியே சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ப தான் செய்வாங்க. நம்புறதுக்காக தான் அவங்க அப்படி பேசுகிறதேவும். அதனால் யாரும் நம்பிடாதீங்க. இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு நடக்கும். நான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன். அதுவும் அவங்க அனுப்பியிருக்கிறத கூட நான் இப்போ காமிக்க பாருங்கள். அந்த ஐடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தியா. எங்கள் பவர் குட்டிச்சு. நம்பலைன்னா விடுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி அப்படின்னாச்சு. நானும் கேர்ள் தான், உங்கள் சேஃப்டி எனக்கு தெரியும், ஐநோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுன்றது எனக்கு தெரியுது, ஐநோ அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் போட்டுகிட்டே இருந்திருக்காங்களா. இந்த நேரம் வந்து எங்கள் அம்மாவும் நேற்று பக்கத்தில் தான் இருந்தாங்க. ஹலோ ஹலோன்னாங்க. நானும் ஹலோ ஹலோன்னே. உங்கள் சிஸ்டர்கிட்ட கொடுங்க சொல்லவும் அப்படியே கட் பண்ணி விட்டாங்க. நான் வந்து ஆடிஷனுக்கு வரப்போகிறது கிடையாது, இனிமேல் என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் நான் பிளாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லா மெசேஜையுமே டெலீட் பண்ணி விட்டாங்க. நான் பண்ண மெசேஜ் மட்டும்தான் இருக்குது இதில். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து பக்கத்தில் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். யாரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா நம்பிடாதீங்க. இது வந்து ஒரு ஃபேக்கான ஐடி, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா என்னன்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு நானுமே கொஞ்சம் நம்புகிற ஸ்டேஜில் தான் இருந்தேன். ஆனால் டக்குன்னு எதையுமே நம்ம நம்பிடக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு பாதி மறந்து போச்சு. என் ஃபோனில் தான் இருக்குது. நான் ஒன்று கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்களால பதில் சொல்ல தெரியலை. அப்படியே நானும் அப்படியே விட்டுட்டேன். இது ஃபேக்கு தான் அப்படின்னு பிளாக் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஆனால் அவங்க பண்ண மெசேஜ் எல்லாத்தையும் கடைசி டெலிட் பண்ணி விட்டாங்க. ஏதோ 1-2 மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த ஆடிஷனை பற்றி பேசினது, ஜிஃபே ஸ்டூடியோவை பற்றி பேசினது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி விட்டாங்க. அதை நான் இப்போ தான் பார்த்தேன். சரி, நம்ம வீடியோ எடுக்கும்போது அதை ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அட்டாச் பண்ணுவோன்ட்டு நினைக்கும் போது தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் உண்மையிலே தெரிஞ்சு அது உண்மையாகவே ஃபேக்கு தான். எவ்வளோ நேரம் நம்ம நடிச்சிருக்கா நம்மக்கிட்ட அப்படின்றது அப்போ தான் தெரிஞ்சு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், யாரும் யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க. கண்மை வேற இழுகிருச்சு. கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க. ஏன்னா நம்ம கூட இருக்கவங்களே நம்மளை ஏமாற்றுவாங்க. யாருன்னே தெரியாதவங்கள வந்து தயவு செஞ்சு சுத்தமாக நம்பிடாதீங்க. நிறைய விஷயத்தில் வந்து ஏமாந்துருக்கோம் நானும் எங்கள் அம்மாவும். அது பாசமாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நிறைய விஷயத்தில் ஏமாந்துருக்கோம். அதுலேருந்தே கொஞ்சம் உஷாராயாச்சு. யாரும் நம்பிடாதீங்க. அப்படி நீங்கள் ஆடிஷன் போகணும் அப்படின்னா டேரெக்டாக போய் பாருங்கள். அப்புறம் வந்து நான் சொன்னேன், ஆடிஷன் அப்படின்னா நாங்கள் வாட்ஸ்அப்லலாம் நான் அட்டன் பண்ணலை, டேரெக்டாக வேணால் நான் வந்து அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமே பிளேஸ் வந்து அவங்க சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறமே அவங்க என்கிட்ட அது உண்மையான பிளேஸாக என்னன்றது எனக்கு தெரியலை. சென்னையில் தான் ஏதோ ஒரு பிளேஸ் சொன்னாங்க. அது எனக்கு உண்மையான பிளேஸாக என்னன்றது தெரியலை. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் உளர்னதை வச்சு நானே கண்டுபிடிச்சிட்டு இது ஃபேக்கு தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் பிளாக் பண்ணுறேன்னு சொல்லவும் அவங்களே எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இதில் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நம்பலைன்னா விடுங்க, அவனே ஒரு ஃபேக் ஐடி, அவனை போய் நான் நம்பணுமா, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால் யாரும் நம்பாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.